இந்த இந்த உயிர் தூய்மையை நாம் பெற வேண்டும். அதுக்காக தான் அந்த ஆன்மாவை தினந்தோறும் நாம் தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தூய்மை செய்யறதுக்கு முன்னால அது எதனால கலங்கப்படுகிறது, எதனால அந்த அழுக்கு சேருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க தூய்மைப்படுத்துவதற்கு நமக்கு எளிமையா இருக்கும். இப்போ எப்படி அந்த மாதிரி நம்மகிட்ட அழுக்கு சேருது அகத்துல, உள்ளத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இறைநிலை ஒவ்வொரு பொருளையும் முறையோடும் நெறியோடும் இயக்கி கொண்டிருக்கு. மனிதனுடைய எண்ணமும் செயல்களும் இந்த ஆற்றலுக்கு, நியதிக்கு முரண்படும் போதுதான், வித்தியாசப்படும் போதுதான் அந்த வினையினுடைய அலைகள் இரையாற்றலோடு மோதி ஒரு பிணக்கான ஒரு முடிச்சு ஏற்படுகிறது. இந்த முடிச்சுகள் தான் பதிவுகளா நம்முடைய ஆன்மாவுல களங்கமாக அமைகின்றன. இப்போ ஒண்ணுத்துக்கு முரண்பாடு இல்லாம இருந்தோம்னா இந்த விஷயம் நடக்காது. இல்லைங்களா? அதுதான் உள்ளம்னு சொன்னாங்க. உள் கூட்டல் மை, உண்மை. உண்மை நிலையா இருக்கக்கூடியது நம்மளுடைய அகம் சொல்லக்கூடிய ஆன்மா. அதை அடிமனதுன்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க, தெய்வம்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு படி மேல போய் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்தோம் அப்படின்னாவே நமக்கு நகத்துல அழுக்கு படியாது, அழகா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன். இந்த இந்த அழுக்குகள் படிஞ்சிருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில இன்பம் இருக்காது. இந்த இந்த களங்கங்கள், இந்த அழுக்குனாலதான் நம்ம வெளித்தோற்றங்கள் புறத்துல என்ன செய்யுது, மனதுல அமைதியின்மை, உடல்ல நோய்கள், சமயத்துல பிணக்குகள், குழப்பங்கள் இத்தனைக்கும் காரணமா இருக்கக்கூடியது நம்ம ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு அல்லது களங்கங்கள்னு சொல்றோம். ஸோ இதை நம்ம எப்படிலாம் அழகாக்கி இந்த அழுக்கெல்லாம் நீக்கியப்படலாம், அழகாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் செஞ்சோம்னா நமக்கு அழகாயிடும் அப்படின்னு சொல்றோம். முதல்ல தன்முனைப்பை நம்ம நீக்கிக் கொள்ள வேண்டும். தன்முனைப்பை நீக்கணும் அப்படின்னா தான் வேறு, இறைவன் வேறு அப்படிங்கிற வேறுபாட்டை முதல்ல களையும். ரெண்டும் ஒண்ணுதான், அதிலிருந்து வந்தவங்க தான் நாம அப்படிங்கிற விஷயத்த முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்த பண்ணணும்னா நமக்கு அந்த ஆன்மா கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் அந்த 6 குணங்கள் சொல்லி 6 குணங்களை ஒன்றா தீர்த்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லா குற்றங்களுக்கும் முதலாவதாக அடிப்படையாக இருப்பது பொய். அந்த பொய் கூறாம இருந்தான் அப்படின்னாவே நம்மளுடைய அகம் நல்லா பூரித்து அழகா இருக்கும். இந்த பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா தான், ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இறைநிலையோடு அந்த பிணக்கு ஏற்படும், முடிச்சு ஏற்பட்டு பிணக்கு ஏற்படும். ஸோ நம்ம எடுத்துக்காட்டா ஒரு விஷயத்த பார்ப்போம். இப்போ நம்ம வண்டியிலே போயிட்டு இருக்கிறோம், நம்ம இண்டிகேட்டர் போடாமல் திரும்பிடுறோம். திரும்பும் போது மேலே வர்றவரை நம்ம மேலே மோதிடுறாரு, லேசாக மோதிடுறாரு. அப்போ கேள்வி கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இண்டிகேட்டர் போட்டு திரும்பியிருக்கலாமே அப்படிங்கிறாரு. பட் தவறு நம்ம மேலே தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய முனைப்பு நம்மளை அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வைக்காது. பல பேர் நிற்கிற இடத்துல அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள இயல்பாகவே அப்படிதான் இருக்கும். இல்லை இல்லை, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீங்கள் தான் மோதிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம், பொய் சொல்லுவோம். அந்த பொய்யானது அடிமனதுல போய் அந்த உள்ளம் சொல்ல அகத்துல போய் மோதும். அதுதான் இரையாற்றல். அது மோதும் போது அந்த இறைத்தன்மை, இறை நீதிக்கு வேறுபாடா நம்ம சொல்லியிருக்கோம், முரண்பட்டு இருக்கிறோம். அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்துல ஒரு களங்கம் ஏற்படுகிறது. இந்த களங்கத்தை செய்து தூய்மைத்துக் கொள்வது நம்ம பொய் பேசாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதேதான் ஒரு படி திருவள்ளுவர் என்ன சொல்றாருங்க, எல்லா விளக்கம் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யாமை என்பதே சிறப்பு விளக்கு அப்படிங்கிற. என்னதான் சான்றோர்களா இருந்தாலுமே கூட அவங்க பொய் பேசாம இருக்கும், நல்ல சான்றோனா இருப்பாங்க. இல்லைங்களா? பொய் பேசிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகுங்க, அவங்க அவங்க சான்றோரே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ பொய்ங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நம்ம மனசாட்சி பொய் சொல்லிட்டோம், உள்ள உண்மை இருக்கு, நாக்கு வழியா முரண்பட்டு பொய் வெளி வருகிறது. ரெண்டுக்கும் அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுது. கான்ட்ரவர்சி ஏற்படுப்போ அதுதான் அதுங்க நம்ம களங்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஸோ எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது இந்த பொய். இந்த பொய் சொல்லாம நம்ம
தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆசைகள் ஒவ்வொரு ஆசையா நம்ம திறமைச்சுட்டே கொண்டே வர வேண்டும். நிறைய ஆசைகளை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறத விட ஒவ்வொன்றும் என்ன பண்ணலாங்க, தச்சுக்கிட்டே வரலாம். எதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமோ அந்த ஆசைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைவேறாத ஆசைகள் என்ன பண்ணும், தூக்கி குப்பத்தொட்டில போட்டோம். அதை சுமந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு அகம் வந்து ஒளிராது, நல்ல ஒரு அழகு பெறாது. ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பொறாமை. பொறாமை நம்ம யாரை கண்டும் எது கொண்டும் நம்ம பொறாமப்படக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். எது கிடைக்கக்கூடாதோ அது கிடைக்காது. இதை இயற்கை நீதி. So, இதை வைத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ ஒரு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவங்கள பார்த்து பரவப்பட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகுங்க, அது பொறாமை தீ அப்படிங்கிறது இல்லைங்களா? அதுதான். அப்போ கூட ஏதோ ஒரு படத்துல வடிவில் கூட ஒரு படத்துல சொல்வார் இல்லைங்களா, உங்களுக்கெல்லாம் வெயில எரியுதா, வயிறு எரியத்துக்கு நான் வர மாட்டேன், அணைக்கிறதுக்கு ஃபயர் இன்ஜின் தான் வரணும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்துல. அந்த மாதிரி இந்த பொறாமைங்க ஒரு தீ அப்படி உள்ளுக்குள்ள விட்டு எரியும். அப்போ என்ன ஆகுங்க, வயிற்றுல வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அமிலம் நிறையாக சுரக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது வயிற்றுல ஒரு புண்ணு வந்துடும். அந்த புண்ணு தான் நமக்கு வாயில புண்ணா தெரியும் நமக்கு. அந்த முகத்துல காட்டி கொடுத்தோம். வாயில ஒரு புண்ணு அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா வந்து அதோட சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுக்குள்ள ஏதோ ஒவ்வாத நிலை இருக்குது, புண்ணா இருக்கு அப்படிங்கிறது தான் சிம்டம் வந்து காமிக்குது. வாய் ஈறு தான் வயிறு. ஸோ அங்க வந்து உள்ளுறுப்புகள்ல ஒரு விஷயம் நடந்தா அது வெளிக்காட்டி கொண்டு வரும். ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அகம், அகத்தின் அழகுன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குணங்கள், எண்ணங்கள், எண்ணங்கள் மற்றும் அவருடைய அறிவாட்சித்தரம், இதுதான் வந்து அழகு. இந்த அகத்தினோட அழகு வந்து நல்லா இருந்துச்சுன்னா முகம் நல்லா ஃபிளரிஷிங்கா இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ட்ரெயின்லயோ பஸ்ல எங்கேயோ போகும்போது அல்லது நம்ம வீட்லயே கூட பார்த்துருக்கலாம். ஒரு ஒரு வயசு 2 வயசு குழந்தை முகத்தெல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குங்க? அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைகள் பேசும், அந்த குழந்தை சிரிப்பை பார்த்தா நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவ்வளவு முகம் பொலிவா தேஜஸா இருக்கு அந்த குழந்தைகள்ட்ட இருந்து. ஏன்னா அதோட அகத்துல உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. எந்த வித யாரையும் கொடுக்கணும், பொறாம இருக்கணும், கோவப்படணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால முகம் அப்படி இருக்கிறதுக்கு அது தேஜஸ் மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகளோட முகத்தை பார்க்கும் பொழுது அதான் குழந்தைகள் திருப்பி இறைவனை காணாதுன்னு சொல்லுங்க. ஸோ குழந்தையோட முகத்துல அவ்வளவு தெளிவா இருக்கு. ஸோ உள்ளத்துல ஒண்ணும் இல்லை. அதனால வந்து தெளிவா இருக்கு அவங்களோட இது. இது மாதிரி பெண்கள் இடத்துல ஒரு நல்ல நல்ல ஒரு மதிப்பை கொடுத்து பழக வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்குன்னா அவங்க அகம் வந்து நல்லாவே நமக்கு அழகு வரும். இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டே வராங்க. வீண் செலவு செய்தல், அந்த இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா வந்து தன்முனைப்பை நம்ம அகற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப அதுக்குதான் 2 பற்று இருக்கு. ஒண்ணு அகப்பற்று, ஒண்ணு புறப்பற்றுன்னு சொல்லுவாங்க. அகப்பற்றுங்கிறது தான் நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ. புறப்பற்று தனது அப்படிங்கிறது புறப்பற்று. அகப்பற்றை ஒழிச்சிட்டாவே புறப்பற்று தானாவே என்ன ஒளிந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு வைத்தியர்கிட்ட போவாங்க. முன்னாடி வந்து ஸ்கேன் சென்டர்லாம் கிடையாது. இப்போதான் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்கலா ஸ்கேன் சென்டர்லாம் வந்துருச்சு. உள்ளுறுப்புகள்ல என்ன செய்யுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது துல்லியமா காட்டக்கூடிய கருவிகள் இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டாங்க. ஆனா பழைய காலத்துல அப்படி கிடையாது. ஒரு வைத்தியர்கிட்ட போனோம்னா அவன் மூஞ்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். இன்னும் ஒரு படி மேல போனாருன்னா நாடி பிடித்தனாவே என்ன பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு பெண் வந்து கன்சீவா இருக்காங்களா இல்லையாங்கிறத அப்படிங்கறத என்ன பண்றாங்க, நாடி பிடிச்சு பார்த்து உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்க ஒரு கரு உருவாயிருக்கு அப்படிங்கிறத வெளியில இருக்க இந்த நாடி மூலமாவே சொல்லிடுறாங்க, தொட்டு பார்த்து சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இது வெளியில அது மனநிலையை கண்ணாடி போல பிரதிபலித்து காட்டுகிறது. ஸோ அதனால உள்ள இருக்கிற விஷயத்த நாம நல்லா பண்ணிக்கணும், தூய்மையா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. இந்த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அருள் தந்தை அவர்கள் நல்ல ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க. வெளியில வந்து நல்லா உடை உடுத்திக்கிட்டு
ஷூ போட்டுக்கிட்டு பெல்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டு போகிறது, அப்படி நுனி நாக்கில் அப்படி ஆங்கிலத்தை பேசுவது, எஸ்ஸுங்கிறது போல யா யா அப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஒரு நாகரிகமா? இது நாகரிகம் அல்ல. உண்மையிலேயே ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அருட்தந்தை அவர்களுக்கு ஒரு அழகா வரையறுக்கிறாங்க. நாகரிகத்தை மூணா பிரிக்கிறாங்க. நான் ப்ளஸ் அகம் கூட்டல் ஈரிகம் இப்படி மூணா பிரிக்கிறாங்க. நாங்கிறது நாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள், அகம்ங்கிறது உள்ளம். நம்ம இப்போ பேசிட்டு கூடிய சப்ஜெக்ட் தான் இல்லைங்களா? அகம்ங்கிறது உள்ளம், ஆன்மா, அடித்தளம், மனசாட்சி, அடிமனது, தெய்வம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு உள்ளம். இரிகம்ங்கிறது மனசு. ஸோ இந்த மூணும் ஒத்து போய் ஒரே சின்க்ரைஸா யாரெல்லாம் எண்ணம் சொல் செயல் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நாகரிகத்தோட இருக்கிறாங்க. மற்றவங்களாம் நாகரிகம் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை ஒரு நல்லா டிஃபைன் பண்ண முடியும். அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? பொய் சொல்லிட்டோம் அப்படின்னாக்க நம்ம உள்ளத்துக்கு எதிராக ஒரு மாறுபாடு அடையும். அப்போ நமக்கு அந்த இடத்துல பதிவுகள் வர்றதுக்கு அந்த காலம் ஆகம் வந்து தூய்மையும் இல்லாம அழுக்கு படிகிறதுக்காக ஒரு வாய்ப்பை அமைந்து விடுகிறது. இப்போ அம்மா ஒன்று எடுத்தாங்க இல்லைங்களா? நித்யானந்தம் பொறுமையா நல்ல ஒரு இனிமையான குரல், அவங்களுக்கு நல்ல ஒரு திண்டாந்தம் எடுத்தாங்க. அந்த தவத்துல பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு ஆற்றல், காந்தத்தை, ஜீவகாந்த ஆற்றல் நமக்குள்ளாக செலுத்தி எல்லா செல்களுக்கு இடையிலும் இந்த ஜீவகாந்தத்தை செறிவூட்டப்பட்டு ஒரு ஆனந்தமான நிலை ஏற்படுகிறது நம்ம பார்த்தோம். இந்த செல்களுக்கு இடையே உள்ள துருவ அமைப்பு, துருவ ஈர்ப்பு வந்து விட்டு போச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல நமக்கு வலிகள் வரக்கூடிய, அடுத்ததா நோய்கள் வரக்கூடிய காரணமாக அமையுது. ஸோ இது உள்ளுக்குரிய செல்கள் வந்து அழகா இந்த ஜீவகாந்தத்தை நிரம்பி ததும்பி எப்படி இருக்குங்க, பூரித்து போய் இருக்கிறது. ஸோ அகம் வந்து அழகு பெறுகிறது. அந்த அகம் அழகு பெற்றாலே முகத்துல ஒரு தேஜஸ் வந்துடும். அந்த காந்தம் வந்து நம்ம உடலை விட்டு நிரம்பி இருக்கும்போது நம்ம வெளியிலேயே நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தேஜஸான முகம் நமக்கு கிடைக்கும். அருமையான ஒரு வித்தியாசம் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராணாயாமம் பண்ணுறோம் இல்லைங்களா? பிராணாயாமம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுகளுக்கும் அல்லது வந்து நம்மளுடைய பூச்சி செல் செல்கள் அல்லது பிராணவாயு நல்லா இழுக்கும் பொழுது நம்ம செல்களுக்குள்ளாக இந்த ஆக்சிஜன், இந்த பிராணவாயு நிறைய திரம்பி வழிகிறது இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம சாப்பிட்ட பொருள் செரிக்கிறதுக்கும் செல்கள் நல்லா ஒரு வேலை செய்வதற்கும் அங்கே பிராணவாயு தேவைப்படுகிறது. அப்போது இந்த ஜீவகாந்தத்தை நிரப்பிடுறோம். நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம செல்களுக்குள்ளாக மூளை போன்ற முக்கியமான பொருட்களுக்கு நல்ல ஒரு தூய்மையான பிராணவாயுவை நாம் என்ன பண்ணுறோம், செலுத்தி கொள்கிறோம் நமக்குள்ளாகவே. அப்போ செலுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக இந்த நுரையீரலுடைய கொள்ளளவு, இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி எல்லா மூளையிலையுமே வந்து அந்த காற்று உள்வாங்கக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. அது மூலமாக மூளைகளுக்கும் உடலில் எல்லா பாகத்துகளுக்கும் ஆக்சிஜன் நிரம்பி வழிகிறது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செல்களுக்குள்ள எல்லாமே உடலுங்கிற உள்ளுக்குள்ள அகத்துக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லுமே தன் வேலையை முழுமையாக 100% செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து உண்மையிலேயே அகம் வந்து பொறித்து செயல்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னாக்க உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியே இருக்கிற உறுப்புகளோட சில விஷயங்களை சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஏதாவது வலி அப்படி வந்ததுன்னா அது கல்லீரலோட ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படின்னு தொடர்பாக இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா கல்லீரலும் கண்களும் பார்த்தீங்கன்னா சேம் ஷேப்பில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இது சொல்கிறாங்க வா கண்கள் வீங்குவது, கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கும் லீவருக்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகளோடு தொடர்பு படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய தருள் தந்தை கூட என்ன சொல்றாங்க, அவருடைய எனக்கு இது மாதிரி எனக்கு பிறப்பே கிடையாது இனிமே. ஏன்னாக்க என்னுடைய ஆன்மாவை நான் தூய்மை செய்து கொண்டு விட்டேன்.
அகத்தை நல்லா அழுக்குகள்லாம் எடுத்து நான் அழுகு வர தூய்மைப்படுத்தி விட்டேன். ஆனால் அதனால எனக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்றாங்க. நான் சொன்னேன், கருவிலியே எனக்கே ஏதும் பிறவி தொடர் இல்லை. கலங்கமெனும் தன்முனைப்பு பழிச்செல்ல மயக்கம் இவற்றை திருவருளோடு அறிவை இணைத்து கொள்ளும் உயர்ந்த நெறியை மாற்றி தூய்மை செய்து என்னுடைய அகத்தை அழகுபடுத்தி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ண போய் தான் அவங்க அடுத்த பிறவிங்கிறது ஒன்றும் இல்லை. அவங்க வந்து நிறைவுத்தன்மை பற்று விட்டாங்க. அவங்களுக்குள்ளாக எந்த பதிவுகளும் கிடையாது. இந்த பதிவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட செயல்படாமல் விட்டு நல்ல ஒரு பிறவா நிலைக்கு அவங்க போயிட்டாங்கிறத அவங்களும் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில செவிகளில் பார்த்தீங்கன்னா காது காது நம்மக்கிட்ட அடைச்சிக்கிச்சு அப்படின்னாக்க அது காதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஷேப்பை கொஞ்சம் ஒத்து போகும். ஸோ வந்து கிட்னியில் ஏதோ சிக்கல் இருந்தால் இருக்கலாம் மேபி அப்படிங்கிறத வெளியில் காட்டி கொடுக்குற ஒரு உறுப்பு காது. அது உதடு வாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணீரலோட தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு உள்ள இருக்கிற அகத்தை நாம் ரொம்பவுமே அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு நிறைய நம்ம பயிற்சி முறைகள் இருக்கு. வேதாத்திரை பயிற்சி முறைகளில் சொல்லப்படாத விஷயங்கள் கிடையாது. அதாவது உள்ள நல்லா இருந்தால் தான் வெளியில நம்ம நல்லா நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற வெளி தோற்றத்தை விட உள்ள இருக்கிறதை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளாக இறைவன் இருக்கிறான், அதை உணர்ந்து கொள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அகம் வந்து என்றைக்குமே நமக்கு அழகா இருக்கும். இப்போ கவிமணி தேசிய பிள்ளை ஒரு சின்ன குழந்தை புத்தகத்துல படிப்பாரு. ஏன்னா நல்ல பாட்டு. நான் கோபுரம் உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தெப்பக்குளம் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், உன்னை எங்குமே காண முடியலையடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு தோழிக்கிட்ட அதை பாடுற மாதிரி இந்த பாட்டு இருக்கும். கடைசி அதை எப்படி முடிப்பார் அப்படின்னாக்க, உனக்குள்ளே இருப்பார் அடி உன்னை நீ அவரை நீ அறிவாயடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழிக்கிட்ட பதில் சொல்ற மாதிரி முடியும். ஸோ எங்கேயோ தேடினேன், கடவுளை காண முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கடைசியில் எங்க இருக்காரு, உனக்குள்ளே இருக்காரு, அதை தேடிக்கொள்வாயடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையில அந்த பாட்டு வந்து முடியும். ஸோ அது மாதிரி நமக்குள்ளாக இருக்கிற இறைவனை அகத்துக்குள்ளாக தேடி நாம் வந்து நம்மை நாம் தூய்மை செய்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினமும் நம்ம உட்காந்து இந்த விஷயத்தை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதற்கு பண்ணிக்கொள்வதற்காக நம்மளுடைய அகம் என்கின்ற ஆன்மாவை அழகுபடுத்திக் கொள்வதற்காக நம்முடைய வேதாத்திரி பயிற்சி முறைகளில் முக்கியமான ஒரு 2 விஷயத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஒன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, செய்யக்கூடிய செயல்களில் தூய்மை இருக்கணும். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா மனதை நன்றாக நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 விஷயத்துக்காகவும் நம்ம வேதாத்திரி பயிற்சி முறைகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செயல்களில் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னாக்க அறநெறி நின்று வாழ வேண்டும். அந்த அகத்தின் அந்த ஒழுக்கம் கடமை ஈகை இவற்றால் நிற்க வினை தூய்மை விரைந்து ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாடல்ல. அதே மாதிரி மனதினோட தூய்மையை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னாக்க மனதின் தூய்மை விண்ணுணரும் அகத்தவத்தால் ஓங்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மனதினோட தூய்மையை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய இறைவன் இறைநிலையை உணர்ந்து அதோட அனுபவபூர்வமாக ஐக்கியமாகும் பொழுது நமக்கு மனிதனுடைய தூய்மை கிடைக்கிறது. இது ரெண்டுமே நம்மளுடைய ஒண்ணுக்கு ஒண்ணு ஏற்றி நம்மளுடைய அகத்தை 100% என்ன பண்ணுங்க அழகாக்கி காட்டும். இந்த அழகாக்கி காட்டு கொள்வதனால வெளியில இருக்க முகமும் தேஜஸோட குழந்தைகள் முகமாக எந்தும் இந்த இது சொல்லாங்க இல்லைங்களா, மோரி வெகுளித்தனமா இருக்கிறான் அப்பாவியா இருக்கிறான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குழந்தைகள் மூஞ்சி மோடி அல்லது சில ஞானிகள் முகத்தை கூட நம்ம பார்த்துருக்கலாம். அப்படி தேஜஸ் வழியும் இல்லைங்களா. நம்மளுடைய குருபிரான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி முகத்தை பார்த்தாவே அப்படியே கடிமான முகம், அப்படியே ஒரு ஈற்றல் காந்த ஆற்றல் அவ்வளவு சிறப்பாக அவர்கிட்ட இருக்கிறனால அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அவரை ஒரு 5 நிமிஷம் உத்து பார்த்தோம் அப்படின்னாவே ஒரு மாதிரி நமக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு கிடைக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் தூய்மை செய்து கொண்டு அங்கே ஜீவகாந்தத்தை நல்லா செறிவுடன் உடம்புல வைத்திருக்கிறவர்கள் ஆவார்கள். எனவே நாம் வந்து அகத்திலும் அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தினை நாம் வந்து என்றும் வந்து தூய்மையாக வைத்துக் கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற உறுப்புகளை எப்படி நமக்கு வெளியில காட்டுது அப்படிங்கிறதுக்காக ஒரு திருக்குறள்ல சொல்லுவாங்க. அடுத்தது காட்டும் பளிங்கு போல்
நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இந்த பளிங்கு இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்டல் கிளியர் அப்படிம்பாங்க. அது வந்துட்டு அந்த பளிங்கு என்ன பண்ணும், தன் பக்கத்தில் இருக்க பொருளோட வடிவத்தையும் அது நிறத்தையும் அப்படியே காமிக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒவ்வொருடைய மனதிலுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் முகம் வெளித்தோற்றங்களை வந்து காட்டி கொடுத்து விடும். ஒருத்தர் சோம்பலா உட்காந்துருக்கிறாரு அப்படின்பா, என்னன்னா இப்போ என்னப்பா இன்னைக்கு டல்லா இருக்கிற அப்படின்னு கேட்போமா இல்லைங்களா? ஸோ முகமே காட்டி கொடுத்துரும். இந்த பொய் சொன்னாக்க என்னைக்குமே நான் தப்ப முடியாதுங்க. அவங்களே கண்ணு காட்டி கொடுத்துரும். நேரா கண்ணை பார்த்து பேசு அப்படிம்பாங்க. ஸோ கண்கள் நிலையா நிற்காது. கீழே 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 கண்ணு கீழே போயிடும். ஏன்னா தைரியம் இல்லை. உள்ளத்துல உண்மை இருக்கும்போது நேரா பார்த்து பேசுவாங்க. ஆனா உள்ளத்துல என்னைக்கு பொய் இருக்குதோ அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணுக்கு நேரா பார்த்து பேச மாட்டாங்க. அவாய்ட் பண்ணுவாங்க, மாறி மாறி பேசுவாங்க. ஸோ இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, என்னைக்கு இருந்தாலும் உள்ளத்துல உள்ளது வெளியில காட்டி கொடுத்து விடும். சின்ன ஒரு கதை மூலம் நிறைய விஷயம் இருக்கலாங்க. இந்த பீர்பாலுங்கிற ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரை ஒரு நாள் அரசவைக்கு கூப்பிடுறாங்க. பக்கத்தில் பாரசீக மன்னர் வந்து அவருடைய இந்த விருந்து கலைக்கிறாரு. அவரும் வந்து அந்த பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாரசீக மன்னர் யாருன்னு அவர் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. பட் உள்ளுக்குள்ள போறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி 5 அரசர்கள் உட்காந்துருக்குறாங்க. 5 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் மன்னர். அந்த பாரசீக மன்னருங்கிறது இவருக்கு பீர்பால் தெரிஞ்சு போயிடுது. பட் யார் அவர் ஒருவர், யாரு உண்மையானவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில கணங்கள் தடுமாறுறாரு. அப்புறம் நேராக கொண்டு போய் இந்த பரிசு பொருட்களை அந்த உண்மையான அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ உண்மையான அரசர் என்ன பண்றாருங்க, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, உன்னோட புத்தி கூர்மை ரொம்ப சௌகரியமா இருக்கே, இவ்வளவு பேர் 5 பேர் ஒன்றா உட்காந்து என்னை மட்டும் எப்படி நீ வந்து உண்மையான அரசர்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சே அப்படின்னு கேட்குறாரு பாரசீக மன்னர். அதற்கு பீர்பால் என்ன சொல்றாரு, ஐயா எல்லாம் வந்து நடிச்சாங்க, போலி நடிச்சாங்க. அவர்கள் கண்கள் எல்லாம் உங்களையே பார்த்து கொண்டிருந்தது. ஸோ நீங்க உண்மையான அரசர். அவங்கெல்லாம் போலியா நடிக்கிறவங்க. நடிக்கிறவங்க உள்ளத்துல உண்மை இல்லை. அதை வந்து உங்கள் கண்கள் காட்டி கொடுத்து விட்டது. அதனால நீங்கள் தான் உண்மையான அரசர் என்று அந்த பாரசீக மன்னரிடம் வந்து சொல்றாரு. அப்போ வந்து அவருடைய புத்தாலத்தனத்தை பாராட்டுறாரு. அவருடைய என்னதான் இருந்தாலும் உள்ளத்துல இருக்கிறது வெளியிலே காட்டி கொடுத்து விடும். எனவே நாம் இன்று முதல் அ- வேதாத்திரை பயிற்சி மூலைகளை செய்து நம்முடைய அகம் என்ற ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொண்டு நாமும் நம் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இன்பமாக வாழ்வோம். நம்முடைய சமுதாயத்தையும் அழகுபடுத்துவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இணைப்பிலிருந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. யதார்த்தமான எளிமையான பேச்சு, எளிமையான சொற்களை கையாண்டுள்ளார்கள் ஐயா அவர்கள். சோ கண்டிப்பாக மிக ஈர்ப்புடைய பேச்சுங்க ஐயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அறநெறி வாழ்க்கையை கடைபிடித்து அகத்தவம் செய்து வேதாத்திரிய பாதையில் போனாலே மிக அழகாக ஜொலிக்கலாம் ஐயா. நம்ம ஒவ்வொரு தவ மையங்களும் மன்றங்களும் பியூட்டி பார்லர்ல இருக்கிற வேலையை விட பல மடங்கு அகத்தை அழகுபடுத்த செயல்கள் செய்துட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு ஒரு சிறப்பான சிந்தனை விருந்து அளித்த பேராசிரியர் அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். தவ நிலையில் அருள் பேராற்றல் கருணையினால் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.